Welcome to JM Students EduFriend. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 12th standard accountancy important 2 marks or 3 marks. Sum number 1. How the following are appear in the final account of Thuthukudi Young Pioneer Association. There are 100 members in the association, each paying rupees 25 as an annual subscription. By the end of the year, 10 members has not paid their subscription, but 4 members had paid for the next year in advance. இதுதான் sum. எந்த sum இது வந்து நமக்கு not for profit organization. So இதுல என்ன கொடுத்திருக்காங்க 100 members in the association. இப்போ எவ்வளோ members இருக்காங்க 100 members இருக்காங்க. Each paying rupees 25 as an annual subscription. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ subscription pay பண்ணணும் 25 rupees pay பண்ணணும். அப்போ amount of subscription சொல்லி பார்த்தோம்னா 100 into 25 2500 for the year. Okay. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க at the end of the year 10 members had not paid. 10 members கொடுக்கல. அதுதான் நமக்கு என்னது outstanding subscription. என்ன amount நமக்கு ரிசீவ் ஆகலையோ அந்த amount தான் என்னன்னு சொல்லுவோம் outstanding subscription. அப்ப outstanding subscription எவ்வளவு 10 into 25 250. And then இன்னொரு information 4 members had paid for their next year in advance. next yearக்கான subscription amount அவங்க அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க ஒரு 4 பேர். அது subscription received in advance 4 into 25 amount 100. இது என்ன பண்ண சொல்லிருக்காங்க how the following appear in the final accounts of final account கேட்டிருக்காங்க how the following will appear in the final account சொன்னா income and expenditure அக்கௌண்ட்டும் போடணும் பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் income and expenditure அக்கௌண்ட் எங்கே வரும்னு காமிச்சா மட்டும் போதும். ஸோ expenditure income subscription income சைட்ல தான் வரும். by subscription subscription amount for the year எவ்வளவு 2500. அப்போ amount எவ்வளவு எழுதணும் 2500 in income and expenditure account. இது மட்டும் தான் இங்க வர வேண்டிய amount. and balance sheetல liabilities எழுதிக்கலாம் asset outstanding subscription நமக்கு assetல வரணும். outstanding subscription ஏன்னா income received இது வந்து accrued income இல்லையா அதனால எங்க வரணும் asset sideல வரணும். so outstanding subscription 250. and the subscription received in advance in liability side subscription received in advance amount எவ்வளவு 100. இவ்வளவுதான் இந்த amount என்ன கொடுத்திருக்காங்களோ அது அழகா நீட்டா நம்ம என்ன பண்ணலாம் அதை ரெஃபர் பண்ணி எழுதிட்டு அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல எங்க வரும் பேலன்ஸ் ஷீட்ல எங்க வரும்ன்றதை மென்ஷன் பண்ணவே போதும் ஈஸியா 2 மார்க் நம்ம வாங்கிடலாம். நெக்ஸ்ட் சம் மணி இஸ் a partner who withdrew 30,000 on 1st September 2018. Interest on drawing is charged at 6% per annum. Calculate interest on drawing on 31st December 2018 and show the journal entry. So என்ன கேட்டிருக்காங்க interest on drawing find out பண்ணி அதுக்கான journal entry கேட்டிருக்காங்க. ஸோ மணி வந்து எப்போ வந்து drawing எடுத்திருக்காங்க withdraw எவ்வளோ அமௌண்ட் 30,000 on 1st செப்டம்பர்ல எடுத்திருக்காங்க. இயர் எண்ட் எப்போ இயர் எண்ட் என்ன கொடுத்திருக்காங்க டிசம்பர் 31st டிசம்பர் தான் இயர் எண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப எத்தனை மந்த் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 4 months. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கால்குலேட் பண்றதை பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஈக்குவல் டு டிராயிங் அமௌண்ட் 30,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. ஸோ 6/100 பர்சன்டேஜ்னாலே 100 6/100 இன்டூ செப்டம்பர் டு டிசம்பர் எத்தனை மந்த் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 4 months வருது. ஸோ 4/12. ஸோ 12 monthsல நம்ம 4 monthsக்கான இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ 4/12. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 0க்கு இந்த 2 0 அடிச்சாச்சு. ஸோ இங்க 4 இருக்கு இங்க 12 இருக்கு. 4 டேபிள் இது 1 டைம் 12 வந்து நமக்கு 3 times. இங்க 300 இருக்கு. ஸோ 3 டேபிள் இது 1 டைம் 300 வந்து 100 times. இங்க 6 இருக்கு 100 into 6 600. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் எவ்வளவு 600 rupees. அடுத்து ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுத போறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்க்கு நம்ம 2 ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். ஃபர்ஸ்ட் மணி இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் 600 அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ப்ரொவைடட். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 600. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கான ஜேர்னல் என்ட்ரி இதுதான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அதனால இங்க மணிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் சம் Kala, Mala, Neela are the partners sharing the profit in the ratio of 2:1. Kala retires. இந்த யார் ரிட்டையர் ஆகுறா கலா ரிட்டையர் ஆயிடுறா.
and the new profit sharing ratio between Mala and Neela is 3:2. Calculate the gaining ratio. So ரிட்டையர்மெண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த சம்ம. ஸோ ரிட்டையர்மெண்ட்ல இருந்து கேட்கும்போது இதுல கலா ரிட்டையர் ஆயிடுறாங்க, அவங்களோட கெய்னிங் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கெய்னிங் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். கெய்னிங் ரேஷியோனா நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். ஸோ இங்க யாருக்கும் இங்க யார் கெயின் ஆவா? கலா ரிட்டையர் ஆனா மாலாவும் நீலாவுக்கு தான் கெய்னிங். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் தான் கெய்னிங் ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மாலாக்கு, மாலாவோட நியூ ஷேர் பார்த்தோம்னா இங்க வந்து நியூ ஷேர் வந்து 3:2. அதுல மாலாவோட ஷேர் 3. இது எப்படி எழுதலாம்? 3/5. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இங்க 5 எப்படி வந்தது? 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி போடுறோம். அப்ப மாலாவோட நியூ ஷேர் எவ்வளவு? 3/5 மைனஸ் மாலாவோட ஓல்டு ஷேர் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 2. 2/2 + 2 + 1. அப்ப என்னாச்சு? 5. அப்ப 2/5. மாலாவோட ஓல்டு ஷேர் என்னது? 2/5. இப்போ 3/5 மைனஸ் 2/5. ஸோ டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால நம்ம அப்படியே மைனஸ் பண்ணலாம். 3ல 2 போச்சுன்னா 1. ஸோ 1/5. அதே மாதிரி நீலாவோட நியூ ஷேர் எவ்வளவு? 2/5 மைனஸ் நீலாவோட ஓல்டு ஷேர் எவ்வளவு? 1/5. ஸோ 2/5 மைனஸ் 1/5 மைனஸ் பண்ணா 1/5. அவங்களோட கெய்னிங் ரேஷியோ என்னன்னு பார்த்தா 1:1. இவ்வளவுதான் இந்த சம். நெக்ஸ்ட், Abdul Limited issues 50,000 shares of ₹10 each payable fully on application. Past journal entry. So full ₹10ஐயும் அவங்க அப்ளிகேஷன்லயே என்ன பண்ணிடுறாங்க? பே பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி ஆஸ் யூஷுவல் நம்ம எழுதுற ஜேர்னல் என்ட்ரி தான். அப்ளிகேஷனுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதுவோம்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் எழுதும்போது அமௌண்ட் என்ன? எவ்வளோ ஷேர்ஸ்? 50,000 ஷேர்ஸ். The value 10. So 50,000 into 10. 5 lakhs, 5 lakhs. Next, share application amount எதுக்கு transfer பண்ண போறோம்? share capitalக்கு transfer பண்ண போறோம். So அதுக்கான entry share application account data to share capital account. Share application money transfer to share capital account the same 5 lakhs. இங்க பிரீமியம்லாம் எதுவுமே கேட்கல, அதனால இதுதான் அதுக்கான entry. Very easy sum. Next, Anita was holding 500 equity shares of ₹10 each. Anita கிட்ட எவ்வளோ shares இருக்கு? 500 shares. அதோட வேல்யூ எவ்வளவு? 10. She paid 3 on application, 5 on allotment. ₹3 வந்து அப்ளிகேஷனுக்கு பே பண்ணிருக்காங்க, ₹5 வந்து allotment. But could not pay the first and final call of ₹2. So first and final call amount அவங்க பே பண்ணல. The directors forfeited the shares for the non-payment of the call money and give journal entry for the forfeiture of shares. ஸோ forfeiture ஷேர்ஸ்க்கு என்ன எழுத சொல்லியிருக்காங்க? ஜேர்னல் என்ட்ரி forfeiture ஷேர்ஸ்க்கு எழுத போகிறோம். ஸோ இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். 3 ஆன் அப்ளிகேஷன், 5 ஆன் அலாட்மெண்ட். இப்போ 3 + 5 8. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் 2. ஸோ 8 + 2 10. கால்ட் அப் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தா 10. அப்போ நம்ம அதுதான் நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு எடுத்துக்கணும். இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் ₹8 வரா மாதிரி கூட நம்ம கொடுப்பாங்க, இல்லை ₹7 வரா மாதிரி கூட கொடுப்பாங்க. இது நம்ம செக் பண்ணால் 10 இருக்கு. ஸோ 10 தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு எது டியூவோ அதோட அமௌண்ட் எழுதுங்க. அப்ப இங்க எது டியூ? ஃபைனல் கால் அமௌண்ட் தானே அவங்க கொடுக்கல. ஸோ ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் அதுதான் நமக்கு 2ல வரணும். அண்ட் ஃபோர்ஃபீட்டர் 2ல வரும். எதெல்லாம் டியூவோ அது 2ல வரணும். அதோட சேர்த்து ஃபோர்ஃபீட்டர் ஷேர்ஸும் டியூல வரும். ஸோ இங்க ஃபோர்ஃபீட்டர் ஷேர்ஸ்னா என்ன? ஆக்சுவலா அது வந்து அந்த ஷேர்ஸை மறுபடியும் கம்பெனி என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? ஃபோர்ஃபீட்டர் ஷேர்ஸ். அதனாலதான் ஷேர் கேபிட்டல் எதுல வருது? டெபிட்ல வருது. ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டு ஃபோர்ஃபீட்டர் ஷேர்ஸ். ஷேர் கேபிட்டல்ல 500 into 10 5,000. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல 500 into 2,000. ஷேர் ஃபோர்ஃபீட்டர்ல 10ல 2 போச்சுன்னா 8 இல்லையா? அப்போ 500 into 8 4,000. இதை இப்படி மைனஸ் பண்ணி எழுதலாம். பட் ஆனால் நமக்கு ரீஇஷ்யூலாம் வரும்போது இந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு அது ஈஸியா இருக்கும். அதனால இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், from the following information, calculate the value of goodwill based on 3 years purchase of the super profit. 3-year purchase of the super profit. அப்ப நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? goodwill கால்குலேட் பண்ண போறோம் under super profit method. ஸோ அதுக்கு சூப்பர் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ₹2 lakhs, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15%, ஆவரேஜ் ப்ராஃபிட் 42,000. இதுதான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்.
முதல் நம்ம சூப்பர் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் நார்மல் ப்ராஃபிட்டும் வேணும் இல்லையா? ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் கிவன் இன் த சம். பட் ஆனால் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ? நார்மல் ப்ராஃபிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நார்மல் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தோம்னா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இங்கே கேபிட்டல் எம்ப்ளாய்ட் எவ்வளவு? 2 lakhs. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளவு? 15%. ஸோ 2 lakhs இன்டூ 15% நம்ம கால்குலேட் பண்ணா கிடைக்கிற அமௌண்ட் 30,000. அப்போ நார்மல் ப்ராஃபிட் எவ்வளவு? 30,000. ஸோ சூப்பர் ப்ராஃபிட்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் கிவன் இன் த சம் 42,000. நார்மல் ப்ராஃபிட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 30,000 மைனஸ் பண்ணா 12,000 சூப்பர் ப்ராஃபிட். இப்போ குட்வில்கான ஃபார்முலா எழுதலாம். குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். சூப்பர் ப்ராஃபிட் 12,000. நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் நமக்கு எதில் கொடுத்துருப்பாங்க? சம்ல. The goodwill based on the 3-year purchase of கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் எத்தனை நமக்கு? 3 years. இன்டூ 3. 12,000 இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ அமௌண்ட் வருது? 36,000. இப்போ குட்வில்லோட வேல்யூ எவ்வளவு? 36,000. That's it. Thank you.